இன்றைக்கு நம்மளுடைய சாட்டை துரைமுருகன் என்ற நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மிகப்பெரிய ஆளுமையாகிய அவரை சந்திப்பதற்கு நேரடியாக நான் வந்திருக்கின்றேன். நீ கேக்குற இனிமே நான் தானே கேட்கணும். இன்றைக்கு மிக பரபரப்பாக செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது. நாம் தமிழர் கட்சி பரபரப்பா செய்தி வருதா, நீங்க பரபரப்பா ஆக்குறீங்களா? ஆரம்பத்திலே ஆரம்பிச்சிட்டாங்களா? திமுக அராஜகம் பண்ணுதா அல்லது நாம் தமிழர் கட்சி அராஜகம் பண்ணுதா? அது மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? திமுக பார்க்குறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி போய் கையை பிடிச்சி இழுத்து நாங்க தான் இழுத்தோமா? அண்ணா யூனிவர்சிட்டி பெண்ணை கையை பிடிச்சி இழுத்து நாங்க இழுத்தோமா? பிரியாணி கடை வச்சிருந்தவன் திமுக காரனா? பொது நாம் தமிழ் கட்சிக்காரனா? பொது இடத்துல பொது கோயில் மனையில வீடு கட்டி இருந்தது திமுக கட்சிக்காரன் ஞானசேகரனா, நாம் தமிழ் கட்சிக்காரன் ஞானசேகரனா? குடிச்சட்டிக்கு காசு கொடுக்க வக்கில்ல, நீங்க எல்லாம் ரவுடிய. அது ஏரியா, இந்த ஏரியாவுல நான் சொன்னது. இரவுல கொள்ளைக்காரன், பகல்ல திமுக காரன் சொல்லி ஒரு திமுக உடன்பிறப்பாவே வாழ்ந்திருக்கானே. அப்ப நாடு பரபரப்பா தான் இருக்கும். இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா? அட பாவி, உன் முகரைய முடிச்சா கூட பாக்கலடா. உனக்கும் கைப்பிள்ளைக்கு என்னடா சம்பந்தம்? என்னங்க அப்படி கேக்குறீங்க? அவர் தானங்க எனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு. நானும் அவர் ஒன்னா சேர்ந்தானங்க திருட வந்தா. சொல்லுங்க இப்ப. சொல்லவா? அதாவது 1.5 லட்சம் தொண்டர்கள் நிறைந்த கட்சி எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம். 1.5 கோடி. சரியா? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. அப்படி அந்த 1.5 கோடி கட்சியில வேலை வாங்கி தரதா ஏமாத்துற செந்தில் பாலாஜி இருப்பாரு, செம்மன் குவாரி நடத்துற பொன்முடியும் இருப்பாரு, சிபிஎஸ்இ பள்ளிக்கூடம் நடத்தக்கூடிய துரைமுருகனும் இருப்பாரு. என்ன அந்த 1.5 கோடி கட்சியில